மீசை அண்ணாச்சி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நற்றுணையாவது நமச்சிவாயமே. இறைவன் ஏகன், அவன் ஒருவனே. அநேகன், பல்வேறு நாமாக்களிலே அழைக்கப்பட்டு வருகின்றார் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். ஆக அந்த இறைவனை பற்றி பேச 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 ஊற்றுகளைப் போல பல்வேறு அருள் தரும் தகவல்கள் வெளிவருகின்றன. இன்று நாம் சிந்திப்பது மாணிக்க வாசர் எம்பெருமான் அருளிய சிவபுராணம். அந்த சிவபுராணத்திலே 95 வரிகள். அவை ஒவ்வொன்றும் முத்து முத்தானவை, சத்தானவை, படிக்க படிக்க பித்தானவை. நம்முடைய மனம் அதில் லயித்துவிடும். அப்பேற்பட்ட அந்த சிவபுராணத்தில் இருந்து ஒரு சில வரிகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போற சிறந்தடியார் சிந்தையனுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடையார் விண்ணோர்கள் இழந்த மறைந்திருந்தாய் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவனும் அருங்கயிற்றால் கட்டி என்று வருகிறது. இதில் கறந்தபால் கண்ணோடு நெய் கலந்தால் போல என்பதை பற்றி பார்ப்போம். அப்பொழுது கறந்த பாலிலே கரும்புச்சாறை விட்டு கல்கண்டு போன்ற இனிப்பு பதார்த்தங்களை சேர்த்து நெய்யையும் சேர்த்து உண்டால் எவ்வாறு இனிக்குமோ அவ்வாறாக இறைவனை நினைக்கின்றவர் சிறந்தடியார் சிந்தையினுள் தேன் ஊறி நின்று என்று சொல்லப்படுகின்ற இறைவன் இந்த அதாவது சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரிகளும் நமக்கு இறைவனுடைய அருளை தருகின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளும் சிவபுராணத்தை படித்து அதிலுள்ள வரிகளை கருத்துக்களை ஆழமாக சிந்தித்து உள்ளுணர்ந்து வாழ்ந்தால் நாம் இறைவனை காணலாம்.